அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே வணக்கம். இந்த விருச்சிகம் ராசி மண்டலத்தில் 8வது ராசி. பஞ்சபூத தத்துவத்தில் நீர் ராசி. நீர் அனைத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை உடையது என்பது தமிழ் மரபின் நம்பிக்கை. அதனால்தான் புண்ணியதானம் செய்கின்ற பொழுதோ அல்லது கோவில் கும்பாபிஷேகம் செய்கின்ற பொழுதோ வீடுகளில் கிரகப்பிரவேசம் செய்கின்ற பொழுதோ நீர் தெளிக்கும் பழக்கம் நம் தமிழ் மரபில் இருக்கிறது. அந்த நீர் தத்துவம் கொண்ட நீங்கள் பலரின் பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள், பலருக்கு ஆலோசனை சொல்வீர்கள். ஆனால் உங்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து விடுவீர்கள். உங்களை அதிகமான நபர்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். அதனால் யாரின் மீதும் பெரிய பற்று, பெரிய நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு 2012 2025 வரை ஆன இந்த காலகட்டங்களில் மறத்து போயிருக்கும். யாரை நம்பியும் எந்த பலனும் கிடையாது, நமக்கு நாமே தான் உதவி என்பதை உங்களுடைய கோச்சார கிரகங்கள் கடந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தையும் புத்தியையும் போற்றி இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன செய்ய போகிறது? உங்கள் ராசியின் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். பொலிவு அடைவீர்கள். உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொண்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். உங்கள் மனதிற்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் மிகச் சிறப்பாக காட்டிக்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள். அதிலும் வெற்றியும் பெறுவீர்கள் என்று உங்களுடைய கிரக அமைப்புகள் காட்டுகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எப்படியேனும் உங்களுக்கு பணம் புழங்கி கொண்டே இருக்கும். பணம் வரவுகள் தடை இருக்காது. பணம் பல வழியில் வரும், பல வழியில் செல்லும். அந்த பணத்தை நீங்கள் சேமித்து வைக்க முடியுமா என்றால் சேமித்து வைக்க முடியாது. அப்ப என்ன செய்வது? சுகமான செலவுகள் செய்து கொள்வது நல்லது. பெண் பிள்ளை பெற்றிருக்க விருச்சிக ராசிக்காரர்கள்
பெண்களுக்காக தங்கத்தின் மீது முதலீடு செய்து விடுவது நல்லது. ஆண் குழந்தை வைத்திருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்காக வீடு, இடம், மண், மனை வாங்கி போடுவது நல்லது. தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசினியர்கள் தொழிலில் முதலீடு செய்வது நல்லது. பணமாக கையில் பணமாக வைத்திருந்தால் அந்த பணம் ஏதோ ஒரு உறவுக்காரன் புலம்பி எனக்கு அந்த தேவையை கட்டாயம் கொடுத்து விடுகிறேன் என்று ஏமாற்றி உங்களிடம் வாங்கி கொண்டு திரும்ப தருவதற்கான வாய்ப்புகள் வெகு வெகு குறைவு. அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது மிகச் சிறப்பானதாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை 3ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். 3 சனி 4ஆம் இடத்தில் இருப்பது தைரியம், தன்னம்பிக்கை இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கையாக இருப்பது நல்லது. தைரியத்தை வளர்த்து கொள்ள நீங்கள் சூரியனை அதிகமாக வழிபாடு செய்யுங்கள். மிகச் சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு செய்யும். 5ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வில்லங்கங்கள் ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். பட்டாசிட்டா விஷயங்களை மிக கவனமாக கையாளுங்கள். பட்டாசிட்டா விஷயங்களால உங்களுக்கு சில சிக்கல், தொந்தரவு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. திருமணம் உறவு மிகச் சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்கு பெண் தேடி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பெண் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிக அருகிலேயே அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் நடப்பதற்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். என்றோ ஒரு நாள் உங்கள் சந்தித்த பள்ளி தோழியை கூட திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 8இல் குரு இருப்பது ஆயுள் திருக்கத்தை ஏற்படுத்தும், ஆரோக்கிய மேன்மை அடையும். ஆனால் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களும் உங்கள் உறக்கமின்மையும் உங்களுக்கு சில தொந்தரவு தொல்லைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை செய்யும். உணவும் உறக்கத்தையும் மிகச் சரியான நேரத்தில் அமைத்து கொண்டால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு தொல்லை விஷயங்களும் இல்லாத நல்ல வாழ்வியல் விஷயங்களை ஏற்படுத்தும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், தந்தை வழி சொத்து, தந்தையின் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய், கேது மண் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாப நன்மைகளை ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட், கட்டுமான பணி செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த ஒரு தடங்களும் இருக்காது. மிகச் சிறப்பான செமையான வாழ்க்கை விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மூத்த சகோதரரால் மிகப்பெரிய லாப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதர விஷயங்களில் மிகச் சிறப்பான லாப நன்மைகள் உண்டு. மூத்த சகோதரர் கல்விக்காகவும் மூத்த சகோதரர் திருமணத்திற்காகவும் உங்களால் சிறு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை கூட ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தை தருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. கனவுகள் தொல்லை, தொந்தரவு தொல்லைகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருச்சக ராசியிலே இருக்கக்கூடிய விசாகம், அனுசம், கேட்டை இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாகான்களுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். ஜீவ சமாதிகள் உள்ள கோவில்களுக்கு பழனி சென்றால் போகரை வழிபாடு செய்வது, சென்னிமலை சென்றால் பின்னாக்கு சித்தருடைய ஜீவ சமாதியை வழிபாடு செய்வது, திருவெற்றியூர் பட்டினத்தார் ஜீவ சமாதியை வழிபாடு செய்வது, ஜீவ சமாதி வழிபாடுகள் மிகச் சிறப்பான செயல் விஷயங்களை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தும். அடுத்து அனுசம் சனியுடைய நட்சத்திரம். சனி பகவான் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு, மண், மனை சம்பந்தமான பலன்களை அனுச நட்சத்திரக்காரர்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய கால் கொஞ்சம் பார்த்து நடப்பது நல்லது. கால் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அனுச நட்சத்திரம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செய்யும். கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் பேரில் பட்டா மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. உங்க மூத்த சகோதரர் சிறு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களும் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருங்கள். விருச்சக ராசிக்காரர்கள் இந்த காலத்தை மிகச் சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள நீங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கான கடவுள் முருகன், விராலிமலை முருகனை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்வது மிகச் சிறப்பான நன்மையான செயல் விஷயங்களை செய்யும்.